உயிரை பணயம் வைக்கும் இலங்கை மீனவர்கள் வாழ்வாதார போராட்டமும் தொடரும் ஆபத்து. இலங்கை கடல் தொழிலாளர்கள் தற்பொழுது காலநிலை மாற்றம், பொருளாதார நெருக்கடி மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளால் முன்னப்பொழுதும் இல்லாத வகையிலான பாரிய வாழ்வாதார நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே மீனவர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டது. வணக்கம். இன்றைய நாளைய கட்டத்தில் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டம் இல்லாமல் தான் இருக்கிறோம். எங்களுக்கு போட்டுகள் தொழில்களை மறைச்சால் நாங்கள் நாளாந்தம் கருவாட்டு மீனோ தொழிலோ சாப்பிடவோ கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு எங்களுக்கு அண்டாண்டு நீங்கள் மறைக்கிற நேரம் ஒரு 5000 ஒரு 3000 அண்டாண்டு எங்களுக்கு சிலவுக்கு தந்தால் காணும். மற்ற மீனவர்களும் இவ்வளோ கஷ்டப்படுதல், உதவி இல்லாமல், காசு இல்லாமல் ஒரு நாளைக்கு மறைச்சா அது பட்டினியாக இருக்குது. அந்த பட்டினிக்கு என்ன உதவி செய்யும் கொண்டா நாங்கள் கேட்குறோம். வாழ்வாதாரம் முதல் தொழிலை மறைச்சா அந்த ஒரு நாளைக்கு ஒரு போட்டுக்கு இவ்வளோ காசு, ரெண்டாண்டாலும் அப்படி கொடுத்தாலும் வண்டாண்டாலும் அதை செய்வதற்கு போகும். இவ்வளோ கஷ்டப்படுற ஜனங்கள் எல்லாம். சர்வதேச நெருக்கடியும் எரிபொருள் விலை உயர்வும். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் பதற்றம் உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலையேற்றத்திற்கு வழிவகுத்தது. இதன் நேரடி தாக்கம் இலங்கை மீன்பிடி சந்தையிலும் எதிரொலித்தது. மண்ணெண்ணெய் மற்றும் டீசல் விலைகளின் உயர்வு காரணமாக கடலுக்கு செல்வதற்கான உற்பத்தி செலவு பன்மடங்கு அதிகரித்தது. அதே நேரம் வெளிநாட்டு மீன்களின் இறக்குமதி மற்றும் சந்தைப்படுத்தல் காரணமாக உள்நாட்டு மீன்களுக்கான சந்தை வாய்ப்புகள் பெருமளவில் குறைவடைந்துள்ளன. இதனால் மீனவர்கள் முதலீடு செய்யும் செலவை விடவும் அவர்களுக்கு கிடைக்கும் வருமானம் மிக குறைவாகவே உள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக தொழிலை மறைச்சபடியால் நல்ல முயற்சியாக செய்யணும். உயிருக்கு ஆபத்து இல்லாமல் போக வேண்டாம் என்று மறைக்கணும். அதே போல் மறைச்சு மறைக்காமல் போயிருந்த 4 உயிர் பணியமாகவே போயிட்டுது. அதுக்காகத்தான் நல்ல விஷயம் அரசாங்கம் செய்யுது. இந்த அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இப்படி கொஞ்சம் விஷயங்களை இப்படி செயற்படுறது நன்றி என்று சொல்கிறேன். தடை செய்யப்பட்ட தொழில்களால் அழியும் சிறு தொழில். உள்நாட்டு ரீதியாக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படும் சுருக்குவலை மற்றும் இயந்திரங்கள் மூலம் இழக்கப்படும் கரவலைகளின் தாக்கம் சிறுகடல் தொழிலாளர்களை கடுமையாக பாதித்துள்ளது. இவ்வாறான தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளால் கடலடி வளங்கள் அளிக்கப்படுவதுடன் பாரம்பரியமாக சிறு படகுகளை பயன்படுத்தி தொழில் செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி நம்முடைய கருத்து சொன்னால் உண்மையாக காற்றின் காரணமாக தொழில் மறைக்கப்பட்டது உண்மைதான். அதனால் இப்போ தற்காலிகமாக எங்களுக்கு பெரிய வெள்ளக்காரர்கள்லாம் தற்காலிகமாக பாஸ் மறைஞ்சி கிட்டத்தட்ட 5-6 நாளாச்சு. பாஸ் எங்களுக்கு தொழில் மறைக்கப்பட 5-6 நாளாச்சு. அப்போ நேற்று தினம் சின்ன படகுகளையும் தொழில் செய்ய வேண்டாம்னு சொல்லி மறைக்கப்பட்டுள்ளது. அது விடயம் நல்ல விடயம் என்றாலும் எங்களை மக்கள் வறுமை கோட்டுகள் இருக்கிறது, கஷ்டமான நிலையில் இருக்கிறபடியால் என்ன சரி அரசாங்கம் உதவி செய்தால் இதால் நன்மையடைய கூடியமே இருந்தால் மக்களுக்கு நல்லம். இல்லாட்டி தொழில் மறைச்சி கிடந்தால் எங்களோட மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள். கட்டாயம் இது நல்ல ஒரு விடயம் தான். இது கட்டாயம் இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை, இதுவரைக்கும் எதுவுமே செய்யலை. கட்டாயம் செய்தால் நல்லம். கட்டாயமாக வேண்டாம். எங்களோட மீனவர்கள் கூடுதலாக எங்களோட மீனவர் சமுதாயம் அன்றாண்டு கடலுக்கு போய் சீவிக்கிற மீனவர்கள் கூட அதிகமானவர்கள் முதலாளி வர்க்கம் குறைவு, அதிகமான தொழிலாளி வர்க்கம் தான் கூட இருக்குது. அதில் இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யும் ஒன்று நம்பி எங்களோட மக்கள் இருக்குது என்றால் இது இந்த முறை நீண்ட நாள் பயணம் உண்டு. 1 நாள் 2 நாள் பயணம் இல்லை, நீண்ட நாள் பயணம் உண்டு. மக்கள் இன்றைக்கு நாங்களும் தொல்லை போக்க அரசாங்கம் மறைச்சி தான் வச்சிருக்கு. போவையில்லாது இப்படி காற்றும் சூழ்நிலையால் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கு. என்ன சரி அரசாங்கம் உதவி செய்தால் மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொருளாதார உதவி செய்தால் நன்மையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். திசை மாறும் பருவக்காற்றும் காலநிலை மாற்றம் மீனவர்களை ஆக கூடுதலாக பாதித்திருப்பது அண்மை காலமாக தீவிரமடைந்துள்ள காலநிலை மாற்றமாகும். வளமை பொதுவாக பங்குனி சித்திரை மாதங்களில் வீசத் தொடங்கும் சோழக காற்று எனப்படும் தென்மேல் பருவக்காற்று இம்முறை காலம் தாழ்த்தி வைகாசி மாத இறுதியிலேயே வீசத் தொடங்கும்.
தாக்கம் வடக்கு மாகாணத்தில் அதிகளவில் மீன் அறுவடை செய்யப்படும் இக்காலாண்டில் இவ்வாறான பருவப்பெயர்ச்சி மாற்றம் ஏற்பட்டதால் வடபகுதி மீனவர்கள் கடுமையான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தனர். சீரற்ற காலநிலை காரணமாக அரசாங்கம் தற்போதொரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. சீரற்ற காலநிலை ஏற்படும் போது நமது மீனவர்களை தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அரசாங்கத்தாலே தகவல் அனுப்பப்படுகின்றது. அப்படி அரசாங்கம் எமக்கு ஒரு நல்ல வேலையைத்தான் செய்கின்றது. உண்மையிலேயே தொழில் மறைக்கின்றது ஒரு நல்ல விடயம். ஏனென்று சொன்னால் எமது சங்கங்கள் கூடுதலாக சங்கத்திற்கு அங்கத்தவர்கள் கட்டுப்படுவது குறைவாக காணப்படுகின்ற காலகட்டத்திலே இப்போ அரசாங்கம் இப்படி ஒரு வேலையை செய்வது மிகவும் நல்லதாகத்தான் நமக்கு தோன்றுகின்றது. அரசாங்கத்துக்கு அந்த விடயத்துக்கு நாங்கள் நன்றியை கூறுகின்றோம். அத்தோடு நமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது. இப்போ இந்தியாவிலே 60 நாட்களுக்கு அரசாங்கத்தாலே அந்த தொழில் மறைக்கின்றார்கள். அந்த மறைக்கின்ற போது அந்த 60 நாட்களுக்கும் அரசாங்கம் அவர்களுக்குரிய கொடுப்பனவு கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே போன்று எமது மீனவர்களை சீரற்ற காலநிலையாலோ ஏதோ அனர்த்தத்தாலோ தொழில் மறைக்கும் போது எமதுக்கும் அந்த உதவியை எமது அரசாங்கம் செய்திட வேண்டும். நிவாரணப் பணியோ அல்லது ஒரு கடன் அடிப்படையிலான ஒரு உதவியையோ நமக்கு அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். அடுத்து நிகழும் சோகங்களும் காணாமல் போகும் உயிர்கள். சீரற்ற காலநிலை காரணமாக வடபகுதி கடலில் அடுத்தடுத்து விபத்துக்களும் மீனவர்கள் காணாமல் போகும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. பருத்தித்துறை சோகம். வைகாசி மாத இறுதி பகுதியில் பருத்தித்துறை முனை மற்றும் கற்கோவளம் பகுதியில் இருந்து பலத்த காற்றின் மத்தியிலும் கடற்தொழிலுக்கு சென்ற 4 மீனவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை. இச்சம்பவம் பருத்தித்துறை பகுதி முழுவதும் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புங்குடுதீவு மற்றும் செம்பியன்பற்று சம்பவங்கள். கடந்த சனிக்கிழமை புங்குடுதீவு பகுதியில் தொழிலுக்கு சென்ற 3 மீனவர்கள் காணாமல் போய் நீண்ட தேடுதலின் பின்னர் மீட்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் தொழிலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் கரை திரும்பாத நிலையில் உள்ளூர் கடற்தொழிலாளர் சங்க உறுப்பினர்களின் நீண்ட தேடுதலின் பின்னரே அவர் உயிருடன் மீட்கப்பட்டார். உண்மையிலேயே இந்த தொழில் மறைச்சது அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி சொல்லத்தான் வேணும். என்றால் ஏற்கனவே 4 மீனவர்கள் காணாமல் போயிருக்கு, ஆக்கள் இல்லை. நேற்றும் ஒரு மீனவர்கள் செம்பியம்பட் பகுதியில் 2 பேர் காணாமல் போய் வந்து கடற்படை உதவி செய்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த நயனாதீவு சைட்லேயே 2 பேர் காணாமல் போய் கடற்படை இழுத்து கொண்டு உதவி செய்திருக்கு. அது உதவி செய்திருக்கிறது தான். ஆனால் என்ன சரி, இந்த மக்களுக்கு என்ன சரி உதவி செய்தால் அரசாங்கத்துக்கு பெரிய நன்றியாக இருக்கும் நினைக்கிறேன். கடத்தொழில் கடத்த மாதிரி சேர்ந்த இளைஞர் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அரசாங்கத்துக்கு கட்டாயம் நன்றி சொல்லுவேன். வாழ்வாதார நிவாரணம் கூறும் மீனவ சமூகம். தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடலுக்கு செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தையும் இயற்கை அபாயத்தையும் மதித்து வடபகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். எனினும் அன்றாடம் கடலுக்கு சென்று வாழ்வாதாரத்தை நடத்தும் இம்மீனவ குடும்பங்கள் தற்போது தமது ஒருவேளை உணவு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். மீனவ பிரதிநிதிகளின் கோரிக்கை இயற்கை பேரிடர் மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக கடல் தொழில் இடைநிறுத்தப்படும் காலப்பகுதியில் மீனவ குடும்பங்களுக்கு அரசாங்கம் சிறிய அளவிலான வாழ்வாதார நிவாரணத்தையாவது வழங்கி உதவ வேண்டும். அவ்வாறு உதவினால் மட்டுமே மீனவர்கள் வறுமை காரணமாக உயிரை பணயம் வைத்து கடலுக்கு செல்வதை தடுக்க முடியும். இதன் மூலமே நமது மீனவர்களின் உயிர்களை பாதுகாக்க முடியும். இலங்கை தீவின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் மீனவ சமூகம் இன்று வறுமையின் விளிம்பில் நின்று தவிப்பதால் இதற்கான உரிய அவசர திட்டங்களை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பாகும்.